சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் ஒரு தேசம் காப்போம் பேரணி ஒண்ணு நடத்தி இருந்தாரு. அதுல விஜயை கொஞ்சம் மறைமுகமா விமர்சிக்கிறாரு. அவர் பிஜேபியினுடைய ஆள் அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? சரி, ஒரு விஷயத்த நான் சொல்றேன். விஜய் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சார். அதற்கான கொள்கை பிரகடனத்தை வெளியிட்டார். அவரே சொல்றாரு, பாஜக வந்துட்டு எங்களுடைய கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் பிஜேபி தான் அவங்களை ஆரம்பிச்சதுன்னா எப்படி ஆரம்பிச்சது? பிஜேபி விஜய் ஆரம்பிச்சதுன்னா இவங்களுதெல்லாம் அது பின்னடைவாச்சு. இப்போ அதிமுக விழுங்கிட்டு அந்த இடத்த பிடிக்கணும்னு நினைச்ச பாஜகவுக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்சதுதானே தடையாச்சு. இன்னொன்னு பாருங்க, விஜய் கட்சியோட அதிமுக போயிடக்கூடாதுன்றதுக்காக தானே நீங்க மிரட்டி அதிமுகவோட கூட்டணி வச்சீங்க பாஜக. அப்ப விஜய் வந்துட்டு பாஜக தான் முன்னுக்கு தள்ளிச்சு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அடிப்படை இருக்கு? விஜய் யாரும் நிக்க முடியாது. இல்ல, மற்ற அரசியல் தலைவர்கள் பேசினா கூட ஓகே. அது திருமாவளவன் கொஞ்சம் கொள்கை. நீங்களே நிறைய இடத்துல திருமாவளவனை இல்லைங்க, பாருங்க. திருமாவளவன் இது பாராட்டி பேசுறது உண்டு, ஆதரவு தெரிவிக்கிறது உண்டு, அவருடைய கொள்கையை ஏற்கிறது உண்டு. அவர் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் ஏத்துக்கிறது அப்படின்றது வேற விஷயம். ஃபேக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உண்மை வேணும் இல்ல அதுல. அவரும் அரசியலுக்காக தான் பேசுறாரோ தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் வந்துட்டு பிஜேபிக்காக கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னா அந்த வார்த்தையே அங்க வந்திருக்காது.